ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேட்ரு கிடையாது, இப்போ நடக்குதுல்ல இதுதான் மேட்ரு. வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவோட அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளை லவ் பண்ணுச்சு, என் பிள்ளைக்காண்டி நான் மனசு மாறி நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பெரிய இடத்துல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். என் மக ரொம்ப கொஞ்சம் ரொம்ப தாழ்மையான இடத்துல லவ் பண்ணிடுச்சு, அதுக்காண்டி வேணான்னு சொல்லாமல் என் பிள்ளைக்கு அதையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த ரிசப்ஷனையும் எவ்வளோ பெருசாக வைக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வைக்கிறேன். அவங்க குடும்பமும் கொஞ்சம் சின்ன குடும்பம் கிடையாது, நடுத்தரமான குடும்பம் தான், பரவாயில்லாமல் இருக்காங்க. என் மருமையை ட்ராவல்ஸ் பெரிய ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, அப்படி இப்படின்னு அடித்து விட்றாருங்க. அடித்து விட்றத நிலா கேட்டுக்கிட்டே இருந்து மைக்கு கையில் வாங்கி அவங்க குடும்பத்தோட நிலைமை என்னவோ அதை ஃபுல்லாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா கிட்ட இருக்கையில் எங்கள் அப்பாட்ட நான் நல்லா படித்தேன், இந்த இடத்துல நான் படிக்கணும்னு சொன்னேன், இல்லை நமக்கு உன்னை தனியாக போய் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இருக்க காலேஜ்லேயே ஊருக்குள்ளேயே அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சோன்னே பெரிய இடத்துல வேலைக்கு போகணும்னு நினச்சேன், நானே பெரிய இதாக இருக்கேன், நான் எப்படிம்மா உன்னைய பெரிய இன்னொரு இடத்துல கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட முடியும், நான் 10 பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி என்னை எல்லாத்துலேயுமே டவுன் பண்ணி வச்சாரே ஒழிய கடைசி விஷயத்தில் கல்யாணத்துலேயுமே ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையை பார்த்து அவரை தான் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொன்னார். எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அப்போ தான் நான் நம்ம இவரை பார்த்தேன், சோழனை பார்த்தோன்னே சோழனை கட்டிக்கிட்டேன். சோழன் எனக்கு நான் என்ன ஆசைப்படுறேன் அத்தனை விஷயமே செஞ்சார். சோழன் ஆகட்டும், சோழன் குடும்பத்தில் இருக்கவங்க ஆகட்டும், என்னை அவ்வளோ தூரம் வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க. எங்கள் அப்பாட்ட கிடைக்காத பாசம் ஃபுல்லாக இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட மூக்கை அறுத்துடுறாங்க. அதான் நாடகம் முடிஞ்சு வச்சு.